கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஷென்னை அட்டாக் பண்ண போனா அடுத்து ஹீரோயினும் அதுக்குள்ள வந்து நான் நிம்மதியா இருந்தாலே உனக்கு பிடிக்காதான்னு அவ பாட்டு கத்த ஆரம்பிக்க ரொம்ப பேசுறாளேன்னு அவனும் தட்டி தட்டி மயக்கம் போட வச்சு அவனே போய் படுக்கவும் வைக்கிறான். அவனும் பார்த்துட்டு ஏண்டி தூங்குறப்ப மட்டும் இவ்வளோ சாந்த சொருபினியா இருக்க, முழிச்சிருந்தா மட்டும் ஏண்டி ராட்சசியா இருக்கன்னு அவனும் கெஸ் பண்ணிட்டு போக போற போக்குல சென்னையும் அடிச்சு போட்டு தான் போயிருப்பான். ஹீரோயின் நினைச்சு குஜாலவா இருக்க. அப்ப சியானோ ராசா நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம், நம்ம நாட்டு வளர்ச்சியை பார்த்து தானே யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல தெரியும் ராசா, உங்களுக்கு எப்பவுமே கடமை தானே முக்கியம். சரி நான் உங்ககிட்ட ஷென்னை பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, என்ன ஆச்சுன்னு கேட்க ஆமா ராசா, அவன் பேரு ஷென்னு, அவன் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கான்னு சொல்ல என்ன அவ்வளோதானா, என்னை பார்த்து உங்களுக்குலாம் என்ன லூசு பையன் மாதிரி தெரியுதா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க ராசா, வேற யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க ராசா. அப்படின்னா அவன் கண்டிப்பா நல்லவனா இருக்கவே முடியாது, அவனுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு, அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு அறிக்கை வெளியிடுறா, நான் ஒரு போட்டி நடத்த போறேன், அந்த ஜெயிச்சவங்க என்ன கட்டிக்கிட்டுலாம் சொல்றா. அதை கேட்ட எல்லா பயபிளையும் கலந்துக்க போக ஏன் உனக்கு பொண்டாட்டி இருக்கிறப்பவே ரெண்டாவது பொண்டாட்டி கேக்குதான்னு, என்ன மீறி அந்த போட்டில கலந்துக்கிட்டீங்கன்னா சோத்துல விஷத்தை வச்சு விட்டுருவேன்னு அங்கங்க சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோவும் அவளுக்கு அப்படியே உலக அழகி நினைப்பு, பாருங்க ஒரு பையனும் வரமாட்டான்னு சொல்ல ராசா ஆல்ரெடி ஊர் எல்லையே தாண்டிடுச்சு ராசா. அதை கேட்டு அவனும் பொங்கிட்டு இருக்க. பத்தாவதுக்கு ஹீரோட தம்பி வேற ஹீரோயின் நடத்துகிற போட்டியில் நானும் கலந்துக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க அவனும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கலந்துக்கோ சொல்கிறான். சியான் பாருங்க எனக்கு எதிரி உள்ளேயே இருக்கான்னு முறைச்சிட்டு இருக்க. அப்போ போட்டியும் ஆரம்பிக்குது. சென் வயலக்காரி சொல்லிட்டு இருக்கா, இந்த போட்டி 3 நாள் நடக்கும், இந்த 3 நாளையும் ஜெயிக்கிறவங்க தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறா. முதல் போட்டி என்னன்னா ஹீரோயின் வாசிக்கிற மியூசிக்கை யார் கரெக்டாக வாசிக்கிறாங்களோ அவங்க தான் முதல் போட்டியோட வின்னர்னு சொல்ல மாமா என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கு, சரி ஒரு விலங்கு இருக்கிறவங்க எல்லாருமே வின் பண்ணிட்டா இவ என்ன எல்லாத்தையுமே கல்யாணம் பண்ணிக்குவாளான்னு எல்லாம் நக்கல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோயினும் வாசிக்கிறா பாருங்க. அதை கேட்ட எல்லா பையனுக்கும் காது கிழிஞ்சு ரத்தம் வராத குறைதான், எல்லாம் வேணான்னு கதறிட்டு தன்னை தானே அடிச்சுட்டு பிராண்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த டியூன் எனக்கும் அந்த பிள்ளைக்கு மட்டும் தானே தெரியும், இந்த டியூன் அவள் வாசிக்கிறான்னா அப்போ அவளுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு யோசிக்க அப்போனா ஹீரோனை பற்றின ரகசியம் ஏதோ ஹீரோக்கும் தெரியும் போல. நெக்ஸ்ட் சீன்ல சியானும் அவனும் மாஸ்கெல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாம என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாங்க. அங்க ஹீரோயின் போட்ட டியூனு எந்த பக்கிக்குமே தெரியல. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, யங் மாஸ்டருக்கும் எதுவும் தெரியாது போல. அதான் ஹீரோயினும் அங்கிருந்து வந்துட்டான்னு பேசிட்டு இருக்க, டே நான் இங்கே தாண்டா இருக்கேன், நடுவில் ஏண்டா என்ன இழுக்கிறீங்கன்னு அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும்னு இவனும் போறான். சியானும் பார்த்துட்டு இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க, நீங்களும் ஹீரோனை பார்த்தாலும் பார்த்துக்க கூடாதுன்னு டீல் போட்டிருக்கீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்க சரியாக சொன்னீர்கள்னு அமைதி சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் நான் அந்த டியூனை வாசிச்சே ஆகணும்னு போறான். பாருங்க ராசா எங்க போறீங்க, வயசான காலத்துல ஏன்டா அப்படி உசுரை எடுக்கிறீங்க, இந்த விஷயம் மட்டும் கிங்க்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னே போட்டுருவாரு, உங்களே இல்லை என்னன்னு கதற ஹீரோயினும் பார்த்துட்டு அந்த பெக்குங்க தான் வந்திருக்குங்கன்னு அடிக்கிற வெயிலையும் மாஸ்க் போட்டு வந்து ஜென்டில்மேன்களா நீங்களும் கொஞ்சம் இசைச்சிட்டு போங்க சொல்ல சியானும் நாங்கள் டான்ஸ் கிளாஸ் நினச்சி வந்துட்டோமா, எங்களுக்கு ஆட்டம் மட்டும் தான் தெரியும்னு அவங்களும் ஆடிட்டு இருக்க. அதை பார்த்து இவனும் இழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சில ஹீரோயின் சிஸ்டர் வந்து கேட்குறா, பரவாயில்லையே போட்டிலையும் எவனும் ஜெயிக்கல, நிறைய பணமும் சம்பாதிச்சுட்ட, செம்ம ஐடியா போன்னு பாராட்ட. அப்போ ஷென் வந்து நானும் காம்படிஷனில் கலந்துக்கலாமா கேட்க இல்லை நீ என்னோட சர்வெண்ட்டாக இருந்தால் நீ எப்பவுமே கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல. நெக்ஸ்ட் சீன்ல ஷென்னு ஹீரோ தம்பியை பார்த்து நீ எப்பவும் அண்ணனுக்கு கீழே இருக்கதான் ஆசைப்படுறியான்னு கேட்க என்னடா எங்களை பிரிக்க பார்க்குறியான்னு சண்டைக்கு வர உன் அண்ணன் ஹார்ட் சுத்ரா கற்று வச்சிருக்கான், அதான் அவன் யங் மாஸ்டராக இருக்கான், நீயும் ஹார்ட் சுத்ரா கற்றுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் கிங் ஒன்று யங் மாஸ்டராக ஆக்கிடுவார்னு சொல்றான். ஆனா அதுக்கு நான் சொல்றதை நீ செய்யணும்னு மண்டையை கழுவ அவனும் ஒத்துக்கிறான். 2வது போட்டி ஆரம்பிக்க அப்ப ஹீரோனை எவனாச்சும் கரெக்ட் பண்ணிடுவான்னு அவனுக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்க. இதுக்கு மேலே இருக்க முடியாத நேரம் மாஸ்க் போட்டு போயிடுறான். அங்க இருக்கிறவங்களே இவனை தினசா பார்த்துட்டு போக அப்ப ஹீரோயின் இல்லாத நேரம் பார்த்து இதோ நான் வரேன்டான்னு தனியா போய் மாசா வாசிக்க ஹீரோயின் மாதிரி இவனும் வாசிக்கிறது எல்லாருக்கும் காது கிளியுது. அவனும் வாசிச்சுட்டு என்னாலதான் முடியுங்கிற மாதிரி போஸ் கொடுக்க என்ன கரும மியூசிக்டா, எதனால மியூசிக்னு கத்து வச்சிருக்காங்க பாருன்னு எல்லாம் பேசிக்க ஹீரோக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது. அப்ப சென்னை 2வது போட்டில வின் பண்ணிட்டாருன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் வரதுக்குள்ளே எஸ்கேப் ஆக அப்ப ஹீரோயின் வந்து கேட்குறா, மாஸ்க் போட்டு எந்த லூசு பையன் வந்தாலும் என்னை கூப்பிட சொல்லி சொன்னேன் இல்லை, ஷென்னும் மன்னிச்சிடுங்கன்னு கேட்க ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது வந்ததே ஹீரோ தானு. அப்ப நான் தேடிட்டு இருக்க பையன் யங் மாஸ்டரானு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் 3வது போட்டி ஆரம்பிக்குது. அப்ப அந்த மாஸ்க் போட்ட பையன் தானே வின் பண்ணா, எங்க அவனை காணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்க. எல்லா கண்ணும் சிவக்கிற மாதிரி
மாசம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரான் நம்ம ஹீரோ. அவனும் ஸ்டேட்டாக போய் அவளை சுத்த விட்டு மாமனை பார்க்காம எப்படி பிள்ளை இருக்குன்னு கேட்க உடனே அவளும் கிஸ் பண்ண என்னை இப்போவே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஏன் பிள்ளை உன் வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கேட்க இவ்வளோ மட்டும்தான் இப்படிலாம் கனவு காண முடியும் நமக்கே தோணுது. லாஸ்ட்டில் அது சியான் வாய்ஸ் தான், ஏன் இப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு ஹீரோவும் கோவப்பட ராசா நீங்கள் இப்படி உட்காந்தே இருந்தீங்கன்னா ஹீரோயின் வேறு யார் கூடயாச்சும் போயிடுவா, போட்டி ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் போங்கன்னு சொல்ல நீங்கள் இப்போ சீக்கிரம் போகணும்னா ஒரே வழி தான் இருக்குது, இந்த கழுகு மேலே போங்கன்னு ஏற்றி விட ஏய் பாரடி எந்த லூசு பையில கழுகு மேலே தொத்திட்டு வரான்னு சொல்ல அது நம்ம யங் மாஸ்டர் அப்படின்னு எல்லாம் பேசிக்குதுங்க. அவனும் எனக்கு இது தேவைதான்னு போக சேம் டைமில் போட்டி ஆரம்பித்து ஹீரோ வராமல் இருக்கவும் சென் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் ஹீரோயின் மாதிரியே வாசிக்கிறான். இவனுக்கும் இந்த டோன் தெரியுமான்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க அப்போ ஹீரோ வந்து சடனாக ஹீரோயினை கிஸ் பண்ண அவளும் காண்டாகி ஏன்டா ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க போர்க்கி பையலன்னு கத்த சரி ரைட்டு விடுப்புலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம போட்ட டீலில் நீங்கள் தோத்துட்டீங்க, அப்போ என்னோட 3 விஷயம் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்ல சரி என்ன வேணும் சொல்லு, உனக்கு இல்லாததா யார்கிட்ட கேட்குற, மாமன்ட்ட தானே கேட்குற கேளு பிள்ளை சொல்ல அவ்வளோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன்ட்டு குல்ஃபி ஸ்கில் எடுத்துருப்பான்ல அதை திரும்ப தர சொல்லி கேட்க ஆகட்டும் பிள்ளை அடுத்து உங்களுக்கு எப்படி இந்த டியூன் தெரியும்னு கேட்க இல்லை பிள்ளை அதை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்னோட பத்திரத்தை கொடுங்கன்னு கேட்க அது முடியாது பிள்ளை சொல்ல ஹீரோயினும் அப்போ என்ன டேஷுக்கு ப்ராமிஸ் பண்ண வெண்ண மகனே திட்ட அப்போ சென்னும் நீங்கள் இந்த நாட்டுக்கே யங் மாஸ்டராக இருந்துட்டு உங்களால் எப்படி நீங்கள் பண்ண ப்ராமிஸை மீற முடியும் கேட்க அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமாம் ஆமான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அப்போ கிங்கும் வந்திருப்பாரு. அப்போ நீ தான் இந்த போட்டியை ஆரம்பிச்சிருக்க அப்புறம் எப்படி நீ இதை பிரேக் பண்ணுவேன்னு கேட்க ஹீரோவும் என்ன உளறிட்டு இருக்கீங்க, நான் எங்கே இந்த போட்டியை ஆரம்பிச்சேன்னு கேட்குறான். அப்போ ஹீரோ தம்பியும் நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க அண்ணன் மறந்துட்டார் போலன்னு போய் சொல்ல சென்னு இந்த ஹெல்ப்பை தான் ஹீரோ தம்பிகிட்ட கேட்டிருப்பான். கிங்கும் என்ன கருமமோ ஆனால் நீ பண்ணுற விஷயம் குவான் மேனரை எப்போவுமே பாதிக்கக்கூடாதுன்னு கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயினும் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி தொலைங்கன்னு சொல்ல ஹீரோவும் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் சியான்னு சொல்கிறான் ராசா ஹீரோயின் யாருக்கு 3 ரோஜா கொடுக்குறாளோ அவங்க தான் ஃபைனலாக வின் பண்ணுறாங்கன்னு அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லா ஆளுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குதுங்க ஆனால் எதுவுமே விளங்குற மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட் சீனில் சென்னும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்டேன்னு ஒரு மாத்திரையை ஹீரோ தம்பிகிட்ட கொடுக்க என்னடா ஹார்ட் சூத்ரா கற்று தரேன்னு இதை நீட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்க அவனும் டே வேணும் அவனே ஃபஸ்ட்டே உடம்புக்கு தெம்பு வேணும் அதனால மாதம் தர மாத்திரை நீ தின்னு தொலை சொல்ல அவனும் ஆகட்டும் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறான் இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு. அப்போ அவனும் இவர் இப்போ இந்த ஹோட்டலில் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சேம் டைமில் ஹீரோவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஹோட்டலை நாங்கள் இப்போ புக் பண்ணிட்டோம் சொல்ல ஏன் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க, நான் எங்கே வேணா இருப்பேன் போடா பொடி பையலே, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓனரை தவிர வேறு எந்த பையலும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட பணம் கொடுக்க அதை வாங்கி அவன் ஹீரோ தம்பிக்கிட்ட கொடுக்குறா. என்ன பிள்ளை ஏன் அவன்கிட்ட கொடுக்குற, ஏன்னா இப்போ அவர் தான் ஓனர்னு சொல்ல எதா இருந்தாலும் டே சொல்லிட்டு பண்ணுங்கடான்னு ஹீரோவும் முடிக்க அப்போ ஹீரோயினும் யங் மாஸ்டர் வெளியாட்கள் யாருமே இங்கே தங்கக்கூடாது சொல்லிட்டாரு, சரி வாங்க சார் நம்ம வெளியே போய் தங்கிக்கலாம் சொல்ல நீ எல்லாம் வெளியாளா புள்ள அதனால இருந்துக்கோ பிள்ளை சொல்ல ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அப்போ ஹீரோ நேராக சென்கிட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பார்க்க அடைச்சே டே என்னடா பண்ணுறேன்னு கேட்க ஹீரோவும் நீ அவனுக்கு இப்போ வரையும் ஒரு ரோஸ் கூட தரல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ நீ ஹீரோயினும் கேட்க ஒன்றும் இல்லை நான் ரூமுக்கு போகிறேன்னு வேகமாக போக டே லூஸ் அது கிச்சனாக இருந்தால் என்ன இப்போ படுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்னன்னு அவனும் திரும்பிட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து என்ன பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்குற, பொழுது விடிஞ்சா கோலெல்லாம் போடுறது இல்லையா, எந்த பிள்ளை போய் வாசு தெளிப்போன்னு சொல்ல யாரா அது நைனு கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க என்ன பிள்ளை மாமனோட வாய்ஸ் கூட மறந்துட்டியா, உனக்கு என்ன தானடி ரொம்ப பிடிக்கும், காலையில் விடிஞ்சா என் முகத்தில் தானே முழிப்ப, அதெல்லாம் உனக்கு இனிமையான நாட்கள்னு எனக்கு தெரியும் பிள்ளைன்னு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்க இப்போ மரியாதையாக போறியா இல்லை கத்தி ஊரை கூட்டவான்னு கேட்க அவனும் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் சென்னு ஹீரோயினை பார்த்து நான் சொல்கிறத நீ நம்பி தான் ஆகணும், நீ நோபல் குடும்பத்தை சேர்ந்தவ சொல்ல ஹீரோயினே நீங்கள் சொல்கிறதும் நம்புற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா என்னோட பழக்க வழக்கம் எனக்கு பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு இப்போ வரையும் என் சின்ன வயசு ஞாபகம் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல சொல்லிட்டு இருக்கா. சேம் டைமில் ஒரு காவலாளி ஓடி வந்து ஹீரோயின் சென்னுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கா சொல்ல கிராதிகி இப்போ வரையும் எனக்கு ஒரு கர்ச்சீஃப் கூட எடுத்து கொடுத்தது இல்லை, அவனுக்கு அதுக்குள்ள ட்ரெஸ்ஸான ஹீரோயினை பார்க்க போகிறான். முட்டைக்கண்ணி எப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா பாருன்னு கோவப்பட அப்போ சென்னு ஹீரோயின்ட்ட கேட்குறான் இங்கேருந்து
இங்கேருந்து கிளம்ப போகிறது ஹீரோட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இல்லை இனிமே தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை ஹீரோலாம் பார்த்துட்டு எரிமலை எப்படி பொறுக்குன்னு போக அப்போ சியானும் ராசா நீங்கள் எப்படிலாம் போகக்கூடாது எங்க சிரிச்சுட்டே போங்கன்னு சொல்ல அவனு கஷ்டப்பட்டு சிரிக்க ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் பல்வலியான்னு கேட்க அப்போ ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு பேசுகிறா. நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்பப்பல வருவேன்னு கேட்க எனக்கு தெரியாது, நான் என்னோட லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழணும் ஆசைப்பட்றேன்னு ஹீரோ கிட்ட ட்ரெஸ்ஸை நீட்ட என்ன பிள்ளை அவனுக்கு எடுத்ததை போய் எனக்கு கொடுக்குறேன்னு கேட்க இல்லை இது உங்களுக்கு தான் எடுத்ததுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அப்பாவும் என்னடா நம்ம நாட்டை பற்றி எதுவுமே கவனிக்காம ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு கோவப்பட நம்ம ஊரில் கொலைலாம் நடக்குது அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருன்னு திட்டி அனுப்பி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் சிஸ்டர் சொல்கிறா இவ கூட பிறந்தவ கிடையாது, இங்கே ஹீரோயின் வளர்ந்ததால அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டா, நீ உண்மையாகவே இங்கேருந்து போக போறியான்னு கேட்க ஆமாம் இப்போதான் என்னோட சொந்த வீட்டுக்கு போக போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்களை எப்பவும் மறந்துடாத சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் ரூம் வாசலில் டேக் கேர்னு எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு அவளும் கிளம்புறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கம்மல் கீழே விழுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ மனசு சரியாக வரல சொல்லிட்டு இருக்கா. அப்போ சியானு குதிரையில் அடிபட்டு வரான். அவனும் யங் மாஸ்டருக்கு உதவி வேணும்னு சொல்ல இவளும் பதட்டமா என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்குள்ளே பாவி மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினு வேகமாக அழுதுட்டு ஹீரோவை பார்க்க போகிறா. கைஸ் இதோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.